வணக்கம் நண்பர்களே. வின்ஃபாஸ்ட் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. 2025 பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில் இவங்களுடைய நிறைய மாடல்களை ஷோ பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா இவங்க அமெரிக்கன் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட், அதேமாதிரி நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியன் மார்க்கெட்லேயுமே இருக்காங்க. இந்தியாவில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக 2025 பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. முதல் கட்டமாக ஒரு 2 எஸ்யூவி கார்களை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய பிளான்ட் தூத்துக்குடியில் ரெடி ஆகிட்டுருக்கு. பட் அந்த பிளான்ட்டில் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிகேடி யூனிட் படி 2 எஸ்யூவி கார்களை இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பிளானில் இருக்காங்க. VF6 மற்றும் VF7 இந்த 2 கார் மாடல்களை தான் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இதில் முதல்ல VF6 இந்த கார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு எஸ்யூவி கார் அப்படின்னா அது கிரெட்டாவை பொறுத்த வரைக்கும் கிரெட்டாவில் இப்போ எலக்ட்ரிக்கும் கொண்டு வந்துட்டாங்க. நார்மலாக ஐசி இன்ஜின் கிரெட்டாவுக்கே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப எலக்ட்ரிக் கிரெட்டாவும் கொண்டு வந்துட்டாங்க. சேல் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அப்போ அந்த எலக்ட்ரிக் கிரெட்டாவை டார்கெட் பண்ணி தான் VF6 அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. VF6 பொறுத்த வரைக்கும் 4238 mm லென்த் வரும். வித்து பார்த்தீங்கன்னா 1820 mm வரும். ஹைட் 1594 mm வரும். வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2730 mm வரும். இப்போ இந்த VF6 காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பனரோமிக் சன்ரூஃப், 12.9 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே, வென்டிலேட்டட் மற்றும் ஹீட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ், லெவல் 2 ADAS டெக்னாலஜி, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த VF6 காரில் கொடுக்குறாங்க. அடுத்து நமக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வேரியண்ட் தான் கொடுக்குறாங்க. அதில் 2 வேரியண்ட்டாக இந்த கார் விற்பனைக்கு வரப்போகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா 174 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும், 250 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இது பேஸ் மாடல். இப்போ இதை தாண்டி அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா பவர் நமக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும், டார்க்கும் அதிகமாக இருக்கும். 201 ஹார்ஸ் பவரையும் 310 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் விற்பனைக்கு வரப்போகுது. பேட்டரி பேக் அப்படின்னு பார்த்தோன்னா 59.6 கிலோவாட் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. இதில் பேஸ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 410 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகும். அடுத்த வேரியண்ட் நமக்கு பவர்ஃபுல்லான வேரியண்ட், பவர் அதிகம், பட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 379 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு VF7 இந்த காரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹரியர் EV அந்த மாதிரி கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு காரு. இந்த காரும் சிகேடி முறைப்படி வரப்போகுது. இப்போ இந்த காரோட லென்த்து பார்த்தீங்கன்னா 4545 mm லென்த்து வரும். 1890 mm வித்து வரும். 1636 mm ஹைட் வரும். அடுத்து வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2840 mm வரும். இப்போ இந்த காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் கொடுக்குறாங்க. 21 இன்ச்சில் வீல்ஸ் கொடுக்குறாங்க. 15 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. வேகன் லெதர் சீட்ஸ் வரும். பெனரோமிக் கிளாஸ் ரூஃப் கொடுக்குறாங்க. லெவல் 2 ADAS டெக்னாலஜி இந்த காரில் கொடுக்குறாங்க. இப்போ இந்த காரில் நமக்கு 3 விதமான வேரியண்ட் கொடுக்குறாங்க. ஒன்று ஸ்டாண்டர்ட் ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வரக்கூடிய வேரியண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வேரியண்ட்டு. டாப் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் வீல் டிரைவ் வேரியண்ட்டும் கொடுக்குறாங்க. இதில் பேஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பவர் 174 ஹார்ஸ் பவரையும் 250 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். பேட்டரி பேக்னு பார்த்தோன்னா 59.6 கிலோவாட் பேட்டரி பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேஞ்ச் 430 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. மிட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 201 ஹார்ஸ் பவரையும் 310 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். பேட்டரி பேக் கொஞ்சம் பெருசு, 75.3 கிலோவாட் பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. ரேஞ்ச் 450 கிலோமீட்டர் போகும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மிட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பவரும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, சேம் டைம் ரேஞ்சும் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்குது. அடுத்து ஃபைனலாக டாப் வேரியண்ட்டு. டாப் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த சேம் 75.3 கிலோவாட் பேட்டரி பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு 2 மோட்டார் செட்டப் கொடுக்குறாங்க. அதனால் பவர் 349 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். 500 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த டாப் வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஒரு வேரியண்ட்டாக இருக்குது. பட் ரேஞ்ச் 431 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ரேஞ்ச் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 கார் மாடல்களையுமே 2025 மிட்டில் இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வரதா இருக்காங்க. நன்றி.